வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எடுத்ததுங்க. ஏன்னா இடையில பார்த்திங்கன்னா மஞ்சள் வலிக்கிற வேலை, அது களை பிடுங்குற வேலை, லேட்ரல் வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோ மட்டும்தான் எடுத்து வச்சுக்க முடிஞ்சது. வாய்ஸ் கொடுத்து போட முடியல. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கீழ் தோட்டத்தில் அவங்க பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சுன்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே ஒரு மயில் வந்து வளர்ந்துட்டு இருக்குதுங்க. அதே வந்து தானாக வந்து சேர்ந்துருச்சு. நாம் போனோம்னா அக்கட்ட ஓடிடுதுங்க. அவங்க போனால் மட்டும் அப்படியே நார்மலாக பழகிடுச்சுங்க. நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நல்லா தோகை விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சுங்க. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா யானை தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் சரி அது முடிச்சுட்டு வந்து இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தடத்துலேயே பார்த்திங்கன்னா யானில் தீ போட்டு வாழைக்கண்ணெல்லாம் இழுத்து பாக்குநாத்து வாழை மரம் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு முதிச்சு நாசம் பண்ணி வச்சுருந்துச்சுங்க. அவங்க வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு நைட் 12 மணி வரைக்கும் நம்ம தோட்டத்துலேயே தான் வண்டியை நிறுத்திட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா போகவே இல்லைங்க. 2 யானை வந்து உள்ளேயே வாழைக்காய் தின்னுட்டு சத்தமே இல்லாமல் நின்றுச்சுங்க. அப்புறம் வெடிக்கால் நேரம் தான் போயிருக்குதுங்க. நாய் பார்த்திங்கன்னா உழைச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நிற்கவே இல்லை. அவங்க போயிட்டாங்க 12 மணிக்காட்ட. பாக்குநாத்தெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா முறிச்சு குருத்துத்தெல்லாம் முதிச்சு சட்னி பண்ணி விட்டு போயிருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் பார்த்துட்டு வாழைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திரண்டுருந்துச்சு. சரி அதையும் வெட்டுறதுக்கு ஆளுகள் வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம தோப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் பொழியில் இருக்கிற கொய்யா மரத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி விட மாட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒரு காயை கடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா பூவு பிஞ்சு எல்லாம் நிறைய இருந்தது. அதில் நான் ஒரு காயை பொறிச்சு சாப்பிட்டு பாப்பாங்களுக்கு பொறிச்சிட்டு வந்து அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, நீ நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.